பாகிஸ்தானுக்கான கிரிக்கெட் சுற்றுலாவில் மேற்கொண்டிருக்கும் இலங்கை அணிக்கும் ஜிம்பாப்வே அணிக்கும் இடையிலான மும்முனை தொடர் இன்று ஆரம்பமாகியிருந்தது. பாகிஸ்தானில் இடம்பெற்று வருகின்ற இந்த மும்முனை தொடரின் முதலாவது போட்டியில் ஜிம்பாப்வே மற்றும் பாகிஸ்தான் அணிகள் விளையாடியிருந்தன. பாகிஸ்தான் அணி இறுதி ஓவரிலே 4 பந்துகள் மீதமிருக்க 5 விக்கெட்டுகளால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஜிம்பாப்வே அணியை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் வம்சாவளி சிகாண்டர் ரசா தலைமையிலே விளையாடினார்கள். 8 விக்கெட்டுகளை இழந்து 147 ஓட்டங்களை பெற்றார்கள். முதல் 10 ஓவர்களில் ஜிம்பாப்வே அணி 91 ஓட்டங்களை குவித்திருந்தது. 2 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருந்தன. இந்த கட்டத்தில் இவர்கள் பயணித்திருந்தால் ஒரு 180 கடந்த ஒரு ஓட்ட எண்ணிக்கை பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் மத்திய வரிசை வீரர்கள் யாரும் சிறப்பாக பிரகாசிக்காத நிலையில் 8 விக்கெட்டுகளை இழந்து 147 ஓட்டங்களை மட்டும்தான் ஜிம்பாப்வேயால் பெறக்கூடியதாக இருந்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் மிகச் சிறப்பாக 49 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பிரையன் பெனாட் 8 பவுண்டரிகள் உள்ளடக்கம். அதே போன்று மர்மானி 22 பந்துகளில் 30 ஓட்டங்கள், விக்கெட் காப்பாளர் பிரண்டன் டெய்லர் 14 ஓட்டங்கள், ரியன் பெல் 8 ஓட்டங்கள், அணித்தலைவர் சிகாண்டா ரசா 24 பந்துகளிலே 34. மற்றவர்கள் யாரும் சொல்லும்படியாக பிரகாசித்திருக்கவில்லை என்பது அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயம். ஷஹீன் ஷாஃப்ரிடி 34 ஓட்டங்களுக்கு 1, சல்மான் மிர்சா 21க்கு 1, ஃபாகிம் அஷ்ரப் ஒரு ஓவர் 11, சாயிம் அயூப் 31 ஓட்டங்களுக்கு 1, அப்ரார் அகமது 28க்கு 1, முகமது நவாஸ் 22 ஓட்டங்களுக்கு 2 என்று சொல்லி பாகிஸ்தானுடைய பலமான அணிதான் பிளேயிங் லெவனிலே இடம் பிடித்திருந்தது. பாகிஸ்தான் அணி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய போது ஆசிய கிண்ண தொடரினுடைய அட்டகாச நாயகன் சஹிப் ஜடா ஃபர்ஹான் 15 பந்துகளில் 16 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். சாயும் ஆயூப் 26 பந்துகளில் 22, பாபர் அசாம் இறுதி 6 2020 இன்னிங்ஸ்களிலே 3வது தடவையாக டக் அவுட் ஆகியிருந்தார். 3 பந்துகளில் 0. சல்மான் அலியகா இலங்கையுடனான ஒருநாள் தொடரிலே துடுப்பாட்டத்திலே சிறப்பித்தாலும் ஆசிய கிண்ண தொடரில் எவ்வாறு அவுட் ஆஃப் ஃபார்மிலே 2020 போட்டிகளில் இருந்தாரோ அதே மாதிரி இன்றும் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டமிழந்தார். ஃபகார் ஜமான் மிடில் ஓர்டரில் வந்து ஜிம்பாப்வேயினுடைய எண்ண கனவுகளை தகர்த்தவர் இவர்தான். 32 பந்துகளில் 2 சிக்ஸர் 2 பவுண்டரிகளோடு 44. உஸ்மான் கான் இவர் எதற்காக அணியிலே வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லிய கேள்விகள் எழுந்திருந்தன. 28 பந்துகளில் 37 ஓட்டங்கள். ரிஸ்வானுக்கு பதிலாக 2020 போட்டிகளுக்கான விக்கெட் காப்பாளர் இவர்தான். ஆட்டம் இழக்காத ஒரு பிரஷரான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகி கொண்டிருந்த நிலையில் உஸ்மான் கானுடைய துடுப்பாட்டம் நன்றாக அமைந்திருந்தது. 37 ஓட்டங்கள். முகமது நவாஸ் 12 பந்துகளில் 1 பவுண்டரி 1 சிக்ஸர் 2 பவுண்டரிகளோடு ஆட்டம் இழக்காத 21. இறுதி 4 ஓவர்களிலே 32 ஓட்டங்கள் தேவையாக இருந்தது பாகிஸ்தானுக்கு. இறுதி ஓவரிலே 5 ஓட்டங்கள் தேவையாக இருந்த போது முதல் 2 பந்துகளையும் முகமது நவாஸ் பவுண்டரிக்கு விரட்டி பாகிஸ்தானுக்கு வெற்றியை தேடி கொடுத்தார். 4 பந்துகள் மீதம் இருக்க 5 விக்கெட்டுகளாலான வெற்றி பாகிஸ்தானுக்கு கிடைத்திருக்கிறது. முகமது நவாஸ் மிகச்சிறப்பாக விளையாடி 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியவர். ஆட்ட நாயகன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணியிலே இப்போது சரித் அசலங்கை இல்லை. அவரை 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு முன்னதாகவும் தலைமைத்துவத்திலிருந்து நீக்கிவிடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் தொடரை புறக்கணிப்பதற்கு அவரும் அவரோடு சேர்ந்த வீரர்களும் எடுத்த முடிவுகளினுடைய பின்விளைவுகளை இவர் அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லி செய்திகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. தசுன் சாணக்க 2020 போட்டிகளுக்காக இலங்கையை வழிநடத்த போகிறார் பாகிஸ்தானிலே. அது தொடர்பான விவரங்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றேன். இதே நேரத்தில் எமர்ஜிங் ஏசியா கப் ஆட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. வளர்ந்து வருகின்ற வீரர்களுக்கு இடையிலான ஆசிய கிண்ண தொடர் கட்டாரில் இடம்பெற்று வருகிறது. வருகின்ற 23ஆம் தேதி வரைக்கும் போட்டிகள் இருக்கின்றன. இந்த தொடரிலே இலங்கை சார்பிலே பங்கேற்று வந்த விஜயகாந்த் வியாஸ்காந்த் முதலாவது போட்டியில் 3 விக்கெட்டுகள், அடுத்த போட்டியில் 2 விக்கெட்டுகள். 2 ஆட்டங்களிலும் சிறப்பாக பந்து வீசியதன் மூலமாக இலங்கையின் தேசிய குழாத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். விஜயகாந்த் வியாஸ்காந்துக்கு வாழ்த்துக்கள். இலங்கையின் தேசிய குழாத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற முதல் சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது. பிரகாசமான எதிர்காலம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே போன்று இன்றைய நாளிலே இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் வெற்றி பெற்றிருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. பாகிஸ்தான் அணி ஒரு முரட்டு ஃபோமிலே இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இன்றைய நாளிலும் கூட மிகச்சிறப்பாக அவர்கள் இன்றைய நாளிலே விளையாடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராகத்தான் இன்றைய நாளிலே இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த போட்டியை பொறுத்தவரையில் அவர்களுடைய 20 வயதான சூப்பர் ஹீரோ மாஸ் சதகத் 3 ஆட்டங்களிலும் ஆட்டம் இழக்காது இவர்
ஓட்டங்களை குவித்திருக்கிறார். 3 ஆட்டங்களிலும் தலா இவ்விரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். 3 ஆட்டங்களிலும் ஆட்டநாயகன் விருதையும் வென்றிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. முதலாவது போட்டியிலே 96 ஓட்டங்கள் 54 பந்துகளில், இரண்டாவது போட்டியிலே 47 பந்துகளில் 79, இன்றைய போட்டியிலே 15 பந்துகளில் 37 என்று சொல்லி சதகத் மிகச் சிறப்பாக பாகிஸ்தான் அணிக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. 18 ஓவர்களிலே 59 ஓட்டங்களை மட்டும்தான் ஐக்கிய அரபு அமீரகம் பெற்றது. 10க்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் 5.2 ஓவர்கள் நிறைவில் 1 விக்கெட்டை மட்டும் இழந்து போட்டியில் 61 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு வெற்றி பெற்றது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. மிகச்சிறப்பாக பாகிஸ்தான் அணி விளையாடி வருகின்றவை கவனிக்கத்தக்கது. தொடரினுடைய 9வது போட்டி இதுவென்பதும் முக்கியமானது. இதேவேளை இன்று இன்னொரு ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆட்டத்தில் இந்திய அணி பங்கேற்றிருக்கிறது. இந்திய மற்றும் ஓமான் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இது ஒரு திருப்திகரமான ஒரு வெற்றி கிடையாது. முரட்டு ஃபோமிலே பாகிஸ்தான் இருக்கின்ற போது இந்தியா முதலாவது போட்டியில் மிகச்சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றது. ஆனால் அதற்கு பின்னர் பாகிஸ்தானுடனான போட்டியில் இந்தியா தோல்வியை தழுவியது. இந்த போட்டியிலும் கூட 136 என்கின்ற வெற்றி இலக்கை அடைவதற்கு இந்தியாவிற்கு 18 ஓவர்கள் வரை தேவைப்பட்டிருக்கிறது என்பது சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே பாகிஸ்தான் இதே மாதிரி ஒரு இலக்கை ஓவருக்கு 10 என்கின்ற அடிப்படையில் 13வது ஓவரில் விரட்டி அடித்திருக்கிறது. பாகிஸ்தான் இந்த வளர்ந்து வருகின்ற வீரர்களுக்கு இடையிலான தொடரில் மிக ஒரு வலுவான ஒரு அணியாக இருக்கின்ற போது இந்திய அணியினுடைய செயற்பாடுகள் என்பது இந்திய ரசிகர்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஓமான் 135 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது, 7 விக்கெட்டுகளை இழந்து. ஓமானை பந்து வீச்சிலே கட்டுப்படுத்தி இருந்த இந்தியா என்ன செய்திருக்க வேண்டும்? இப்படியான ஒரு அணிக்கு எதிராக சரமாரியாக அடித்து விளையாடி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஒரு சர்வசாதாரணமான ஒரு வெற்றி ஒன்றுக்காக விளையாடிய ஒரு ஆட்டமாகத்தான் இந்த ஆட்டம் பார்க்கப்பட்டது. 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 135 ஓட்டங்கள். ரமன்தீப் சிங் விக்கெட் இல்லை. விஜயகுமார் வைஷாக் 34 ஓட்டங்களுக்கு 1, குர்ஜாப்னீத் சிங் 37 ஓட்டங்களுக்கு 2, சுயா சர்மா 4 ஓவர்கள் 12 ஓட்டங்களுக்கு 2 சிறப்பாக இருந்தது. ஹார்ஷ் டுபே ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் 30 ஓட்டங்களுக்கு 1, நமன்தீர் 2 ஓவர்கள் 5 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றினார். பதிலளித்த இந்தியாவிற்கு வைபவ் சூரியவன்சி 13 பந்துகளில் 12, பிரியனாஷ் ஆர்யா 10, நமன்தீர் 19 பந்துகளில் 2 சிக்ஸர்களோடு 30. ஹார்ஷ் டுபே தன்னுடைய முதலாவது T20 அரைச்சதத்தை பெற்றுக் கொண்டார். ஆட்டம் இழக்காத 53. நேகால் வதேரா 24 பந்துகளில் 23. அணித்தலைவர் ஜிதேஷ் சர்மா முதலாவது பந்தை சந்தித்த போது பவுண்டரியை அடித்தார். அணிக்கும் வெற்றியை தேடி கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 17.5 ஓவர்கள் நிறைவில் இந்தியா 4 விக்கெட்டுகளை இழந்து 138 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக இந்தியாவும் அரையிறுதி ஆட்டங்களுக்கு தேர்வாகி இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. குழு ஏயிலே பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அணியும் இலங்கை அணியும் தலா 2 புள்ளிகளை பெற்றிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. குழு பியை பொறுத்தவரையில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் ஷஹீன்ஸ் மற்றும் இந்திய ஆகிய அணிகள் அரையிறுதிக்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்தி இருக்கின்றன என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது. காத்திருப்போம் இந்த தொடரினுடைய இறுதிப் போட்டியில் எந்த அணிகள் விளையாடப் போகின்றன, சாம்பியன் ஆகுவதற்குரிய வாய்ப்புகள் எந்த அணிக்கு இருக்கிறது என்று சொல்லி அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கலாம். மறக்காமல் எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஃபேஸ்புக் தளத்தில் ஏராளமான காணொளிகளை பதிவிடுகிறோம். பாருங்கள், பகிருங்கள், நண்பர்களிடமும் இதனை கொண்டு சேருங்கள் என்று கூறி விடைபெறுவது தில்லியம்பலம் தரணிதரன்.